தோழர்களே, இப்போது என்ன பிரச்சனை என்றால், அதுவெல்லாம் தாண்டி திருமாவளவனோடு நெருக்கமாக பயணித்தவர்கள், குறிப்பாக அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், கடந்த முறை வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். யாருமே அதிருப்தியில் இல்லை. அணையூர் பாபு அவர்கள் தோழர்களிடத்திலே சொன்னது, அண்ணன் நம்மிடத்திலே ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்லி இருக்கலாம், அப்படி சொல்லாமல் முடிவெடுத்து விட்டார். இந்த ஆண்டு உங்களுக்கு வாய்ப்பு தர இயலாது என்று சொல்லியிருந்தால் அதற்கு நாம் தயாராகி இருப்போம், ஒத்துழைத்திருப்போம். அவர் திடுமென இப்படி அறிவித்தது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். மற்றபடி அவர் எந்த கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. இதுதான் நான் அறிந்த வரையில் உண்மை. ஷானவாஸ் அவர்களும் இதை முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருந்தால் அதற்கேற்ப நம்முடைய செயல் திட்டங்களை நாம் வரையறுத்திருப்போம், தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருப்போம், பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி இருப்போம். திடுமென இப்படி அறிவித்ததுதான் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பாலாஜி நம்மோடே இருக்கிறார். அண்ணன் எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன். 3 முறை எனக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்தீர்கள். ஒரு முறை சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நான் பெற்றேன். ஆக எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று அறிவித்த நாளிலிருந்து நம்மோடு தான் இருக்கிறார். சிந்தனை செல்வன் அவர்கள் செய்யூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான சூழலை நான் விளக்கி சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டார், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அங்குள்ள தோழர்களோடு மிக இணக்கமாக இருந்து தேர்தலை சந்தித்தார். அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று 100 விழுக்காடு அனைவரும் நம்பியிருந்தோம். இது மும்முனை போட்டி. இந்த மும்முனை போட்டியில் மேனால் முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே வெற்றி வாய்ப்பு இழக்கும் அவலம் ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக தாவேக தரப்பில் மேற்கொண்ட தீவிரமான பரப்புரைகளின் காரணமாக ஏற்பட்ட ஒரு எழுச்சி, சென்னை போன்ற பெருநகரங்களில், சென்னை, மதுரை, கோவை போன்ற பெருநகரங்களில் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்கு சமூக ஊடக தாக்கம் முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே நம்முடைய கட்சியில் 6 பேர் வெற்றி வாய்ப்பு இழக்கும் நிலை ஏற்பட்டது. அதனை மிக இலகுவாக எடுத்துக்கொண்டவர் நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள். நம்மோடு அதன் பிறகும் அந்த தோல்வி குறித்து கலந்துரையாடலில் பங்கேற்றார். அதன் பிறகு நம்மோடு தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்தார். நான் அமைச்சராக வேண்டும், இல்லை என்றால் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தருவது நம்முடைய கட்சிக்கு நற்பெயரை ஈட்டி தரும். நீங்கள் ஆகிவிட்டால் அது விமர்சனங்களை கடந்ததாக இருக்கும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார். பிறகு தலைவர் எடுக்கிற முடிவு என்னவோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று அந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு தான் இருந்தார். அவரோடு சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தோம். 9ஆம் தேதி காலை 12:30 மணிக்கு தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் நான் இருக்கிற இடம் தேடி வந்து அவர்களோடு கலந்து பேசுவதற்குத்தான் 2 மணி நேரம் தேவைப்பட்டது. 2:30 மணி அல்லது 3 மணி அளவில் தாவேகாவுக்கு நாம் தகவல் சொல்லிவிட்டோம். வெளியில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. சமூக ஊடகங்களில் என்ன கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன என்பது எனக்கு தெரியாது. நமக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 11 மணிக்கு நான் செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று சொல்லவும் இல்லை, 4 மணிக்கு சந்திப்போம் என்றும் நான் சொல்லவும் இல்லை. நேரம் கடந்து போனது. இங்கே எல்லோரும் காத்திருக்கிறார்கள் என்ற போது, தலைமையகத்திற்கு எப்போது வருவீர்கள் என்று கேட்டபோது 4 மணி அல்லது 5 மணிக்கு வருவோம் என்று நாம் சொன்னோம். அவ்வளவுதான். எப்படியெல்லாம் இட்டுக்கட்டி அவதூறுகளை பரப்புகிறார்கள். கூட இருக்கிற முன்னணி தோழர்கள் நமக்கு தலைமைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அவதூறுகளை பரப்புகிறார்கள். தேர்தலின் போதே, தேர்தல் முடிவுக்கு முன்னரே தம்பி பாலாஜி அவர்களும் தம்பி ஷானவாஸ் அவர்களும் நான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து என்னிடத்தில்
கலந்துரையாடினார்கள், தங்களின் வருத்தங்களை பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுகிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில முன்னணி தோழர்கள், குறிப்பாக சங்கத்தமிழன் போன்றவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அவர்களை கண்டிக்க வேண்டும் அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக தம்பி ஷானவாசன் இடத்திலே சொன்னார். கூப்பிட்டு கண்டிக்கிறோம், ஒன்று வருத்தப்படாதீர்கள், கட்டாயம் கண்டிப்பேன் என்று அவரிடத்திலே உறுதி தந்தேன். கட்சியில் மறுசீரமைப்பில் ஒவ்வொரு பொறுப்பாக நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி அறிவித்துக் கொண்டு வருகிற நிலையில் அவர்கள் இருவருக்கும் என்ன பொறுப்பு தேவை என்று நான் வெளிப்படையாக கேட்டேன். அவர்கள் விருப்பப்படிதான் ஷானவாஸ் அவர்களுக்கு கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பும், பாலாஜி அவர்களுக்கு கட்சியின் பொருளாளர் பொறுப்பும் அறிவிக்கப்பட்டது. அவர்களோடு கலந்துரையாடல் செய்த பிறகுதான் இந்த அறிவிப்பே செய்யப்பட்டது. அதன் பிறகு ஷானவாஸ் அவர்கள் பல தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் உங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கு முன்பு, வாக்குப்பதிவுக்கு முன்பு என்னை பார்த்த பிறகு, இந்த பேச்செல்லாம் நடந்த பிறகு அவர் தேர்தல் பரப்புரைக்கு சென்றார். எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்தார். ஒரே வருத்தம், கட்சியில் முன்னணி தோழர்கள், குறிப்பாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மிக கடுமையான விமர்சனங்களை கட்சியில் இருக்கிற தோழர்களை முன்வைக்கிறார்களே என்று கேட்டபோது அந்த வீடியோக்களை நான் பார்த்ததில்லை, அதற்கு எனக்கு நேரம் கிட்டியதில்லை. இப்போதுதான் நீங்கள் அதை பற்றி தீவிரமாக என்னிடத்திலே சொல்லி இருக்கிறீர்கள். நான் கட்டாயம் அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் என்று சொன்னேன். 8ஆம் தேதி இரவு நடந்த ஆன்லைன் கூட்டத்திலேயே அவரை, சங்கத்தமிழன் பெயரை சொல்லி அவரை கண்டித்து நான் பேசினேன். இப்படி பேசக்கூடாது, எந்த விமர்சனமாக இருந்தாலும் என்னிடத்தில் தான் நீங்கள் சொல்ல வேண்டும், இனி அவ்வாறு பேசக்கூடாது என்று அதிலே சுட்டி காட்டியிருக்கிறேன். அதன் பிறகு தனிப்பட்ட முறையிலே பல முறை அவரிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். கட்சிக்கு எதிராக, தலைமைக்கு எதிராக எந்த கருத்தையும் பொதுவெளியில், சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடாது என்கிற கருத்தை அவருக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் எல்லா கட்சிகளிலும் இருக்கிற நிலைதான். ஆனால் ஒரு பத்திரிகை, ஒரு வார இதழ் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பும், தேர்தல் முடிந்த பின்பும், தேர்தல் முடிவுக்கு பிறகும், இப்போதும் திரும்ப திரும்ப ஒரு அட்டைப்பட கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். எப்படி சமூக ஊடகங்களில் திருமாவளவன் மாற்றி பேசுகிறார், தடுமாறி பேசுகிறார், இதுவெல்லாம் அப்பட்டமான அவதூறு. மாற்றி பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. தலைமையை பலவீனப்படுத்துகிற உத்தி. தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வலிமையை பெற்றிருக்கிறது. உண்மையோ பொய்யோ திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு விவாதம் நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது அவசியமானது என்கிற ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல் கொண்ட கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது போல் அந்த இதழும் தொடர்ந்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். தோழர் சிந்தனை செல்வன், கட்சியின் மூத்த பொறுப்பாளர், நீண்ட காலமாக நம்மோடு பயணிக்கக்கூடியவர், இந்த இயக்கத்தை வழிநடத்தி வரக்கூடிய முன்னணி தலைவர்களுள் ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர்களாக கடந்த 5 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு நற்பெயரை ஈட்டி தந்த தோழர்கள் பனையூர் பாபு, எஸ் பாலாஜி, ஷானவாஸ், கட்சி சார்பற்ற எல்லோராலும் பாராட்டப்பெறக்கூடிய அளவுக்கான பங்களிப்பை சட்டமன்றத்திலே செய்தவர்கள். அதை பலமுறை நான் மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், இது பொய் அல்ல. செய்யூர் தொகுதியிலே பிரச்சாரத்தின் போதே கூட பனையூர் பாபு அவர்களின் செயற்பாடுகளை நான் பாராட்டி பேசியிருக்கிறேன். இமானுவேல் பெயரில் மணிமண்டபம் அமைவதற்கு அவருடைய உரை முக்கியமான ஒரு காரணம். அவருக்கு நான் சட்டமன்றங்களில் பேசுகிற போதெல்லாம் ஆதி திராவிடர் நலத்துறையை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பேசுங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை அதிகம் பேசுங்கள் என்று அவருக்கு நான் வழிகாட்டி இருக்கிறேன். அப்படி எல்லோரும் தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, தலைமைக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நாள்தோறும் தலைமையகம் வந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய எஸ் பாலாஜி அவர்கள். வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியை பெற்ற போது, அவர் பதவியேற்கிற அன்றைக்கு
5 நிமிடம் தாமதமாக வந்ததால் ஆளூர் ஷானவாஸ் அவர்களால் ஆளுநர் மாளிகைக்குள் வர முடியாமல் போய்விட்டது. அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதல் நாள் இரவு வரையில் நம்மோடு இருந்தார். வருவதற்கு ஆசைப்பட்டார், வந்தார். ஆளுநர் மாளிகையின் வாசல் வரையில் வந்த நிலையில் அவரிடத்தில் இந்த அழைப்பிதை நம்மால் சேர்க்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே அவரால் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆனால் இந்த ஊடகங்களும் விவாதங்களில் பங்கேற்கிற அரசியல் அறிவுஜீவிகளும் இன்னும் விடுதலை சிறுத்தைகளையே குறிவைத்து, திருமாவளவனையே குறிவைத்து அப்பட்டமான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த இயக்கம் வெறும் பதவி பவிசுக்காக உருவான இயக்கம் இல்லை. அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்கிற முழக்கத்தை நாம் தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு முன்வைத்திருக்கிறோம் என்றாலும் கூட புரட்சிகரமான சமூக மாற்றத்திற்கு போராடுவோம் என்பதுதான் நம்முடைய இலக்கு. கொள்கை சார்ந்த ஒரு பேரியக்கமாக நம்முடைய இயக்கம் பரிணாமம் பெற்று வருகிறது. இதனை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் நம் மீது அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். இதனை தோழர்கள் யாரும் பொருட்படுத்த வேண்டாம். அப்படி யாரோ ஃபேக் ஐடி மூலமாக பரப்புகிற வதந்திகளுக்கு பின்னூட்டம் யாரும் எழுதக்கூடாது. மனம் போன போக்கில் முன்னணி பொறுப்பாளர்கள் மீது அவர்கள் சொல்லுவதை நம்பி நீங்களும் தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது. இயக்க தோழர்களுக்கு சொல்லுகிறேன். அவர் போய்விடுவாரோ, இவர் போய்விடுவாரோ, அப்படி போனால் என்ன என்றெல்லாம் வெறும் யூகங்களை செய்திகளாக ஆக்கக்கூடாது. அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மோடு பயணிக்கிறார்கள். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே நான் மீண்டும் இந்த இணைப்புக்கு வந்தேன். நம்முடைய இயக்கம் நெடுந்தூரம் பயணப்பட வேண்டிய இயக்கம். தேர்தல் காலத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்புகளால் நம்முடைய இயக்கம் ஒருபோதும் பலவீனமடைந்து விடாது. பிற அரசியல் இயக்கங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுதான் ஒரு மாபெரும் சக்தியாக வலிமை பெறும். தமிழகத்தில் ஒரு தனிப்பெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்கும். எனவே தேர்தல் முடிவுகளை ஒட்டி பரப்பப்படுகிற வதந்திகளை யாரும் பொருட்படுத்த வேண்டாம். அதன் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத விவாதங்களில் தோழர்கள் பங்கேற்க வேண்டாம். தான் தோன்றித்தனமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பரப்பப்படுகிற அவதூறுகளுக்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடம் தர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் கவனம் செலுத்துவோம். அதற்கு முன்னதாக விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். நன்றி.